எஜுகேஷன் பிரைவேட் லிமிடெட் வழங்கும் கிருபையின் நேரம். நம்ம இன்னைக்கு தியானிக்க வசனம், தேவன் நம்ம கூட இருந்தா என்னெல்லாம் நடக்கும். நம்ம அநேக நேரம் நினைக்கும்ல, கர்த்தர் நம்ம கூட இருந்தா எப்படி இருக்கும். அவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கேங்கார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உங்களோடு இருக்கேங்கார். எல்லா நாட்களிலும் உங்களோடு இருக்கேங்கார். இப்போ இந்த நாளிலும் நம்ம கூட என்ன செய்தாரு ஆண்டவர்? இந்த நாளிலும் நம்ம கூட தான் இருக்கார்.
கூட என்ன செய்தாரு, நான் எப்போனாலும் நான் இருக்கேன் 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 அப்படிங்கார். யோவான் 14:18 சொல்றாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். திக்கற்றவங்கலாம் என்னது, திக்கு திசை இல்லாம போறான் அப்படிம்பாங்க. பாலா பாலா இருக்குது, அதாவது தாய் இல்லை, இல்லை தகப்பன் இல்லை, அந்த பிள்ளை என்ன சொல்லுவாங்க, அனாதை பிள்ளைன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அனாதையான ஒரு சூழ்நிலை, திக்கற்ற நிலை, ஹெல்ப்லெஸ், உதவியற்ற ஒரு நிலையா இருக்கலாம். நீ எந்த நிலையில இருந்தா கூட நான் என்ன செய்தேன், உன் கூட இருக்கேன். இப்போ நம்ம பார்த்தோம், நம்ம என்ன செய்த, நிறைய சம்பளம் வாங்குது ஆசிரியர்கள் யாரும் வரல. இப்போ நம்ம உழைக்க அளவுக்கு நமக்கு என்ன செய்யலை, ஊதியம் இல்லை. அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம என்ன செய்திருக்கோம், வந்திருக்கோம். ஐயோ நமக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த பொருள் நம்மளால் என்ன செய்ய முடியலையே, வாங்க முடியலையே அப்படிலாம் நினைக்கலாம். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் என்ன செய்தாராம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களிலும் நம்ம கூட இருக்காராம். இந்த தேவன் உலகத்தின் முடிவு பரியந்தம் இருக்க தேவன், நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் எல்லாரும் என்னைக்கு போவோம் அப்படின்னு நமக்கு தெரியாது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் இருக்க போகிறேன்னா நம்ம காலம் முழுவதும் 1000 வருஷம்னாலும் நம்ம என்ன செய்யலாம், இருக்கலாம். இல்லை நம்ம கூட உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க, என்னால் ரொம்ப காலம் இருக்க முடியலை, நான் என் வேலை இங்கே முடிஞ்சுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கு நீதியின் கிரீடம் இருக்குது, நான் அதை பெற போகிறேன். அவர் என்ன செய்வார், நீங்கள் இருங்க, நான் போயிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு உங்களை எல்லாரும் கூட்டிகிட்டு போகிறேங்கார். ரொம்ப அழகான ஒரு இடத்த அவர் நமக்காக, உங்களுக்காக, எனக்காக ஒவ்வொரு நாளும் அவர் என்ன செய்துட்டு இருக்காரு, அங்கே கட்டிக்கிட்டே இருக்கார். நமக்கு தேவன் நமக்கு உண்டு பண்ணினவைகளை கண் கண்டதும் இல்லையா, காது கேட்டதும் இல்லையா, மனுஷன் இருதயத்தில் கூட என்ன செய்யுமா, தோன்றினது கூட இல்லை. அதான் ஒருத்தர் சொன்னார், நம்ம பரலோகத்தில் போய் நம்மளுக்கு பிரம்மாண்டமாக இருக்குமா, பிரமிப்பாக இருக்குமா நம்ம வீட்டை பார்த்தா. அது சொல்லுவாராம், உனக்கு நீ இந்த காரியம் இன்னைக்கு செய்தல்ல, அதுக்கு எப்பா இப்படின்னா ஒரு 10 ரூபா கொடுத்ததுக்கே எனக்கு இப்படின்னா நான் ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்கலாமே, அந்த ரூபா சும்மா தானே என் பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன், அந்த பிள்ளைகளுக்கும் இது தெரியாதே. யாருமே பரலோகத்துலேருந்து டைரக்டாக நமக்கு என்ன செய்யலைன்னும் வேதத்தில். பரலோகம் இப்படி 1-2 பேர் சொப்பனத்தில் சொல்லுதாங்க, ஒரு அளவு தான் இருக்குது. ஆனால் யாருமே இப்படி எப்படி பரலோகத்தின் பூரணத்தை யாரும் நமக்கு ஃபுல்லாக தெரியாது. நம்ம சொல்லுவோம், ஐயோ இதெல்லாம் தெரிஞ்சால் நான் அப்படி செஞ்சுருப்பேனே, இப்படி தெரிஞ்சால் நான் தூங்காமல் கூட என்ன செஞ்சுட்டே இருந்திருப்பேன், ஜோமணிக்கிட்டே இருந்திருப்பேனே, எனக்கு இவ்வளவு கிஃப்டா இப்படி செஞ்ச ஒரு காரியத்துக்கு இப்படியா. இப்போ ஏழைக்கு இறங்கிறவன் அப்புறம் கடன் கொடுக்கிறானா, அவன் கொடுத்ததை அவர் திரும்ப சும்மா கொடுப்பாரா, வட்டி வாசியமாக கொடுப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீப்பெட்டிலாம் இல்லை, அந்த காலம்லாம் சாயங்காலம் பார்த்தா அக்கா 2 தீக்கிட்டி தாங்க அக்கான்ட்டு போவாங்க, அவங்க ஒரு 4-5 கொடுப்பாங்க. பிறகு இவங்க திருப்பி என்ன செய்வாங்க, தீப்பெட்டி பெட்டியாகவே வாங்கி முழுசாகவே என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. நம்ம அன்றைக்கி அவசரத்துக்கு தந்தாங்களே. ஒரு மனுஷரே இப்படி செய்யும்போது ஏதோ ஒரு உதவிக்கு கேட்கும், திருப்பி நம்ம என்ன செய்யணும்னு தான் நினைப்போம். அன்னைக்கு இவங்க இப்படி செய்தாங்க, நம்ம திருப்பி கொடுக்கணும்னு தான் நினைப்போம். கர்த்தர் நமக்கு எவ்வளவோ வச்சுருக்கார். ஆக அன்னைக்கு நம்ம பிறந்த இந்த ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம கூட என்ன செய்தார், இருக்கார். இப்போ நம்ம என்னத்தையோ குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு அது வரல இது வரல, அப்படி இல்லை இப்படி இல்லை, அவங்கள குறை சொல்லிக்கிட்டு இவங்கள குறை சொல்லிக்கிட்டு நம்ம அப்படியே நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம என்னது நமக்கு இருக்கோ நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, முதல்ல மூக்கில் சுவாசம் ஓடும், உள்ளே போன மூச்சு வெளியே போனால் போச்சு. ஆனால் கர்த்தர் கிருபையாக மூக்கில் ஒரு சுவாசத்தை வச்சிருக்கார். அதுக்காகவே நம்ம ஆண்டவருக்கு 1000 கோடி நன்றி சொல்லணும். சில நோயாளிகளை பார்த்தீங்கன்னா படுத்தாலும் அவங்களுக்கு மூச்சே விட முடியாது, விடிய எழுப்பி என்ன செஞ்சுருப்பாங்க, உட்காந்து அப்படியே சுவாசமே அவங்களுக்கு அவ்வளோ சாகவும் முடியாது, உயிரும் போகாது, வாழவும் முடியாது. மூக்கை யாரோ பொத்துன மாதிரி இருக்கும், மூச்சு அடைச்சிக்கிடும், அப்படியே கஷ்டப்பட்டு ப்ரீத் பண்ணுவாங்க. இன்னைக்கு நமக்கு ஆண்டவருங்க வந்திருக்க எல்லாரும் எப்படி தான் சுவாசித்துக்கிட்டு இருக்கோம், சுகமாக சந்தோஷமாக நல்லா
அப்படி மூச்சு வாரதும் தெரியல, வெளியே போகிறதும் தெரியல. ரொம்ப அருமையாக அழகாக நம்ம சுவாசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சின்ன சின்ன காரியம் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம உட்காந்து யோசிக்கணும். பிசாசு எப்பவும் நம்மளை நெகட்டிவாக தான் என்ன செய்வான், கொண்டு வருவான். அதை யோசி, இதை யோசி. இல்லை வேற ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டால் இந்த மாதிரி சேலெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியலையே, வாங்க முடியலையே. ஒரு வீட்டை பார்த்தா இவ்வளோ பெரிய வீட்டில் வாழுதாங்களே, இதை மாதிரி வாழ முடியல. காரை பார்த்தா அப்பா இவங்களுக்கு இப்படி, பிள்ளைகள் இப்போ அவங்க பிள்ளை இவ்வளோ அழகாக இருக்க, அவங்க பிள்ளை இவ்வளோ நல்லா பாடம் படிக்க, எனக்கு அது இல்லையே, எனக்கு இது இல்லையே, இந்த அக்கா இவ்வளோ அழகாக இருக்காங்களே, நான் என் மூக்கு சப்பையாக இருக்க, எனக்கு பல்லு இப்படி இருக்க, இப்படிலாம் சொல்லி ஏதாவது ஒரு காரியம் பிசாசு இப்படி காத்துக்களை லேசாக ஓதி விட்டுருவான். அது இல்லை இது இல்லை அப்படி இப்படின்னு. அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றுக்காகவும் கர்த்தர் என் கூட இருக்கார். அவர் என்னை சரியாக உருவாக்கி இருக்கார், சரியான குடும்பத்தில் வச்சுருக்கார். இதுவரைக்கும் நான் பசியில் நான் ஒரு நாளும் என்ன செய்யலை இருக்கேன். எனக்கு உள்ள ஆகாரத்தை தந்திருக்காரு, உடுக்க வஸ்திரத்தை தந்திருக்காரு, நல்ல தங்குத இடம் தந்திருக்காரு, நிம்மதியாக தூங்க கிருபை தந்திருக்காரு, ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி தந்திருக்காரு, நல்ல மனைவியை கொடுத்துருக்கார், நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, என்னை ஆசீர்வதிக்கார். அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நினச்சி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நம்ம இருந்தோன்னா அந்த முறுமுறுப்பெல்லாம் என்ன செஞ்சிடும், போயிடும். இல்லை உங்களுக்கு ஆசை இருக்குது, நல்ல வீடு வேணும், கார் வேணும், அவங்க எல்லாம் BMW காரில் போகிறாங்க, ஆடி, அவங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம்ப்பா, எனக்கும் நீங்கள் தாங்க. கேட்கறதுல தப்பு இல்லை, மனுஷர்கிட்ட வாயை திறந்து கேட்கவே கூடாது, வேஸ்ட். கேட்டுட்டு வருத்தம் தான் படுவோம். ஆனால் யார்கிட்ட கேட்கலாம், கர்த்தர்கிட்ட. இதெல்லாம் கேட்கலாமா, எதனாலும் கேட்கலாம். நல்லதுக்குரியதை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருவார். அதனால் நம்ம மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கிறே ஸ்தோத்திரம்ப்பா, அவங்களுக்கெல்லாம் கொடுத்த தேவன், காட்டுப்பொருளுக்கே இவ்வளோ அழகாக உடுத்து விற்கிற தேவன் உங்களுக்கும் எனக்கும் நல்லா என்ன செய்வார், கொடுத்துருப்பார். நல்லா தான் நம்ம வாழ போகிறோம். அதில் தேவனுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அவர் நம்ம கூட என்ன செய்தார், இருக்கார். எப்போனாலும் நம்ம சொல்லுவோம்ல, கூட இருக்காரு கூட இருக்காரு கூட இருக்காருன்னு. கூட இருந்து அவர் சும்மா இருக்கவே மாட்டார், நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பார், நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். மனுஷர் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒருத்தங்களை நான் பார்த்தேன், ரொம்ப ஒரு நல்ல ஒரு டாக்டரை பார்த்தேன். அவர் நல்ல ரேடியாலஜிஸ்ட், நல்லா படித்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு அவருங்க மற்றவங்கள குறை பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி எப்படி, இது என்ன, அதை செஞ்சுருக்கலாமே, அந்த இதில் ஒரு மறுரூபத்தை கொண்டு வந்திருக்கலாமே, இவங்க படித்த பிள்ளைகள்லாம் வட இந்தியாவில் ஊழியத்துக்கு போய் இதை மாதிரி செஞ்சுருக்கலாமே, எல்லாம் நீங்கள் எப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னா ஒரு ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சே இல்லாமல், அது இல்லை இது இல்லை இது. கடவுள் யார்கிட்டையும் நம்ம தேவையில்லாமலாம் கணக்கு கேட்க மாட்டார். ஒருத்தர் ஒரு தாளந்தை கொடுத்தா 2 ஆக்கியிருக்கியான்னு பார்ப்பார், 2 கொடுத்தா 4 ஆக்கியிருக்கியா, 5 கொடுத்தா 10 ஆக்கியிருக்கியா, உனக்கு என்னது இருக்கோ ஒன்னால் முடிஞ்சது. அவன் இங்கே பாரு 1 கொடுத்துட்டு 100 கேட்க மாட்டார். அவன்லாம் 100 ஆக்கியிருக்கானே, நீ கையில் 2 தானே, அப்படி கேட்க மாட்டார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழகான தாளந்துகளை கொடுத்துருக்காரு, ஒரு அழகை கொடுத்துருக்காரு, ஒரு கெப்பாசிட்டி, ஒரு திறமையை கொடுத்துருக்காரு. ஆனால் நம்ம கூட அவருக்கு வந்து நம்ம கூட போதித்து கொண்டே இருப்பார். கர்த்தர் கூட இருந்தால் சும்மா இருக்க மாட்டாராம். 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. 2 நாளாகமம் 1:1. தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவருடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்து சாலமோன் கூட இருந்தாராம். இருந்து என்ன பண்ணாராம், மிகவும் பெரியவனாக்குவதே பெரிய காரியம். அதுல எப்படி தூக்குனாராம், குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால் பெரியவனாக்கினீரே. எங்கே 2-3 பேர் வந்தாலுமே அவங்க மத்தியில் என்ன செய்வாராம், இந்த நம்ம மத்தியில் இருக்க அவர் சும்மா இருக்கலை. பிதா
குமாரன், பரிசுத்த ஆவியானவர், கோடான கோடி சேனை திரளோடு வந்திருக்கார். ஒரு தூதன் ஒரு ராத்திரியில 1,85,000 பேரை அசால்ட்டா கொன்னு எடுத்துருவோம். அங்க நம்ம கூட இருக்கிறதோ கோடான கோடி தூதர்கள் இருக்காங்க. என்ன உதவியும் செஞ்சிருவாங்க. நம்ம நினைக்கிறோம் ஏதோ அன்னைக்கு பேதுருவுக்கு ஒரு தூதன் வந்து என்ன பண்ணுதான், சிறைச்சாலை கதவை, அது அன்னைக்கு மட்டும்தான் நடக்கும், வேற யாருக்கோ தான் நடக்கும், எனக்கு நடக்காது. தூதர்களுடைய உணவையே மனுஷனுக்கு கொடுத்தார். அவர் மனுஷனை ரொம்ப நேசிக்கார். மனுஷனை நேசிக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதற்கும், காலைதோறும் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். காலையிலே வந்து கேட்பார், என்னம்மா சோமா இருக்கியா, சாப்பிட்டியா, நல்லா தூங்குனியா, எப்படி இருக்க, கேட்பாரா கேட்க மாட்டாரா? அவர் ஒவ்வொரு நாள் காலையிலையும் என்ன செய்தார், விசாரிக்கிற தேவனாக நம்மகிட்ட இருக்கார். விசாரிப்பார், அதான் நல்லா இருக்கியாம்மா. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் அப்படி விசாரிக்கோமா? ஃபாதர் குட் மார்னிங், ஹோலி ஸ்பிரிட் குட் மார்னிங், ஜீசஸ் குட் மார்னிங், நல்லா இருக்கீங்களா? அவர் நம்மளை மாதிரி மனுஷன், அவர் ரூபத்தில் நம்ம என்ன செய்தோம், தேவன் தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் நம்மளை படைச்சிருக்கார். ஆதாம் ஏவாளை தாங்கூட சாயங்காலம் உட்காந்து என்ன செய்யணும், பேசணும் அப்படின்னு தான் குளிர்ச்சியான நேரத்தில் வரதை பார்க்கணும். இன்றைக்கி அவர் நம்ம கூட வர விரும்புகிறார். நம்ம ஜெபம்னு வச்சாலே எப்போ பார்த்தாலும் பஞ்சப்பாட்டு தான். எனக்கு அது இல்லை, இது இல்லை, அதை தாரோம், இதை தாரோம், இப்படி தாரோம், ஒரு மஞ்சள் மசாலா லிஸ்ட்டு போட்ட மாதிரி அந்த சொன்ன லிஸ்ட்டே நம்ம என்ன செய்யணும், இதான் நினைக்கும். அவர் நம்மளுடைய ஜெபம் அப்படிங்கிறது நமக்கும் ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியம். ஆண்டவரே நம்ம பற்றி பிடிச்சிக்கிடும் போது அவர்கிட்ட இருக்கிறதப்போ, ஒரு தகப்பன்ட்டு 1 கோடி ரூபா இருக்குது, பையன் வந்து ஒரு 1000 ரூபாய்க்கு அல்லவலப்பட்டுக்கிட்டு கடன் வாங்கிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படி விடுவாங்களா எந்த அப்பாவும்? 1 கோடி ரூபா அவர்கிட்ட கையில் கேஷாகவே இருக்குது. என்னப்பா 10,000த்துக்கு இப்படி அலையிலேருந்து 10,000த்துக்கு இப்படி இருந்து அவர் 10,000 வச்சுக்கணும். ஒரு பொல்லாத தகப்பனே சொல்லும்போது, நல்லா உழைச்சி சாப்பிடு, இப்படி செய்யக்கூடாது, மற்றவங்கள்ட்ட வாங்காதன்னு தரும்போது பரம தகப்பன் நமக்கு தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். அதான் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, இதெல்லாம் அவனுக்கு கூட கூடையா கொடுப்பேன், கூட கூட கொடுப்பேன் அப்படிங்கிறார். கொடுப்பாருல. ஒரு ஊழியக்காரர் ஒரு இதில் எழுதியிருக்கார், அவருக்கு பெரிய பண தேவை, ரொம்ப தேவையாக இருக்கும். அவங்க ஒய்ஃபே இதே மாதிரிலாம் போனால் நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன், ஊழியக்காரர் ஆரம்ப ஸ்டேஜ் இருக்க மாட்டேன், நான் ஓடியே பெறுவேன் காலையிலே அப்படிம்பாங்க. இவ்வளோதான் நான் விட்டு கொடுப்பேன்னு. இவங்களுக்கு சம்பளமே குறையாதான் வரும், நிறைய பண தேவை இருக்கும். ஆனால் இவருக்கு வந்து ஆண்டவர் சொல்லுவார், அந்த மிகுந்த தரித்திரத்துலேயும் கொடுத்தாங்கல்ல, நீ கொடு, உனக்குன்னா தருவேம்பாங்க. இப்போ தான் முந்தின நாள் சம்பளம் கிடச்சிருக்கும், அப்படியே யோசிப்பார். அதில் பெரும் பங்கு என்ன செஞ்சிருவார், ஊழியத்துக்கு ராத்திரி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுவார். மனைவி கேட்பாங்க, அம்மா செய்ய சம்பளம் வாங்கினேன், ஆனால் ஆண்டவர் கொடுக்க சொன்னார், நான் கொடுத்துட்டேன். இந்த அம்மா ரொம்ப சத்தம் போடுவாங்க. சரி நீங்கள் இருங்க, நீங்கள் மட்டும் இருங்க, நீங்களும் உங்கள் ஊழியத்தையும் பாருங்கள், எனக்கு திருப்தி இல்லை, நான் கிளம்புதேன்பாங்க. ஆனால் நடந்தது என்னென்னா, காலையில் ஒரு 3 மணி 4 மணிக்கெலாம் ஒரு ஆள் கதவை தட்டுவார். என்ன அப்படின்னா, ரொம்ப பெரிய தொகை, இவர் கொடுத்ததை விட எத்தனையோ மடங்கு பெரிய தொகையை ஒரு பெரிய பணக்காரனை ராத்திரி ஆண்டவர் தூங்கவே விடலையா. இப்பவுமே கொண்டு போய் முன்ன கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துரு, எதுக்கு என்னை ஆண்டவர் தூங்க விடலையா, தூக்கம் வருதியா, அந்த பிடியா அப்படின்ட்டு போவாங்களாம். எதுக்கு இது நடந்தது உண்மை. எதுக்குன்னா, இன்னைக்கும் கர்த்தர் என்ன செய்வார், போஷிப்பார். ஒரு காகத்தையாவது என்ன செஞ்சிருவார், காகத்தை வச்சுனாலும் கொண்டு வந்து தந்துடுவார். மீனின் வயிற்றுக்குள்ளே திறந்தா மீனை வெட்டி சாப்பிடத்தான் செய்வோம். ஆனால் அந்த மீனுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே என்ன செய்யுது இருக்கு. ஒரு தடவை மீனை விற்று சாப்பிடுறதுக்கு மீன் வலைகளை பிடிச்சாங்கன்னா வலைகள் கிழிந்து போக அளவுக்கு நிறைய வரதை பார்க்கும். இதை மாதிரி மீனை வச்சு மீனை விற்று சாப்பிடவும் வைப்பார், மீன் வயிற்றுக்குள்ளே ஒரு துட்டு போகவும் வைப்பார், காகத்தை வச்சு நமக்கு போஷிப்பார். எப்படியோ விதவையை வச்சு போஷிப்பார், அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதத்தை நம்புதீங்களா? நமக்கு செய்வாரா ஆண்டவர்? இதுக்கும் மேலானதை நமக்கு என்ன செய்வார், செய்வார். ஒரு தடவை நான் ஒரு ஸ்கூலில் இருக்கும்போது பெரிய காரியங்கள் அந்த ஸ்கூல் நடந்தது. தண்ணியே இல்லாமல் இருந்தது.
ஒரு 8 போரை என்னமோ போட்டிருந்தாங்க. அந்த ஸ்கூல் 7.5 ஏக்கர் இடம். அங்கே என்னது இல்லை, தண்ணி இல்லை. அதனால் எப்போன்னு ஒரு அதிகாரிகள் வராங்கன்னா கடன்னு ட்ரம்மாக நிரப்பி பாத்ரூம் இல்லைன்னு எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கு தண்ணியை பிடிப்பாங்க. அப்புறம் அவங்க போனோன்னா அதே தான் பழைய குருடி கதவை திரடி. ஆனால் பக்கத்து நிலத்து ஆட்கள், நீங்கள் எங்கள் நிலத்துலையாவது ஸ்கூலுக்கு தானே அதை ஒட்டின இடத்துல உங்களையாவது போரை போட்டு பாருங்கள், உங்கள் இடத்துக்குள்ள தான் இல்லை. இடத்தையும் கொடுத்து பார்த்தாங்க, போரை மட்டும் போட்டுக்கிட, அங்கேயும் தண்ணி இல்லை. அப்போது ஒரு ஸ்கீம் வந்தது, 200 அடி தான் போடலாம் அப்படின்னாங்க. அப்போ சொல்லிவிட்டு அவங்களே என்ன சொன்னாங்கன்னா, என்ன போட்டாலும் வரப்போகிறது இல்லை, இதில் ஒரு 200 அடி ஸ்கீம் வந்திருக்கு, நாங்கள் போட போகிறோம், நீங்கள் ஒரு இடத்த மட்டும் சூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ ஒவ்வொருவரும் அப்படி இப்படின்னாங்க. நான் ஏம்மா எந்த இடத்துலம்மா போடணும், நான் அங்கே ஹெயிட்டேன் அப்படின்னாங்க. சரி நான் ஜோ பண்ணி சொல்லுதேனே, ஐயா நீங்கள் 200 போடுறீங்க, நானாலும் கையிலேருந்து காசு தந்துடுறேன், ஒரு 400-500 அடி போட முடியுமா ஐயா? இல்லைம்மா, அது நீங்கள் வேறு எதுவும் போடுங்க, இந்த ஸ்கீமில் நாங்கள் அவ்வளோதான் போட முடியும், தண்ணிலாம் வராது, ஆனால் நாங்கள் போட போகிறோம், நீங்கள் என்னத்தையும் பார்த்து எந்த இடம் சொன்னாலும் போட்டுருவோம்மா அப்படின்னாங்க. ஆனால் நான் கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது மிகவும் பெரியவர் ஆக்குவார். இன்னொன்று 34:10 யாத்ராமலை பார்க்க, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். அங்கே அநேக ஆண்டவர் அறியாத ஜனங்கள் இருந்தாங்க. இயேசுக்கு அதாவது அது அவங்க ஏத்திஸ்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, கம்யூனிஸ்ட்டு, அப்படிப்பட்டவங்க தான் ஆசிரியர்கள் தான் அந்த டைமில் நிறையா இருந்தாங்க. நான் என் பாணியில் நான் ஜோம் பண்ணிவிட்டு 7.5 ஏக்கர் இடமா இருந்தாலும் அதில் ஒரு இடத்த நான் அந்த பக்கத்தில் அந்த ஒரு போர் போட்டிருந்தது. ஜோம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே கால் மிதிக்கும் தேசத்தை அறைன்னு சொன்னீங்கப்பா, இந்த இடத்துல போடலான்னு நினைக்கேன், இந்த இடத்துக்கு தண்ணியை தாங்க அப்படின்னு கேட்டு ஜோம் பண்ணேன். பாருங்கள் 7 அடியிலே தண்ணி அடிச்சுதான். அவங்க எல்லாரும் கேலி அடிச்சிருக்காங்க இந்த அம்மா. ஏன்னா அது பெருசாக யாரும் நினைக்க, எத்தனை போட்டாலும் வரப்போகிறது இல்லை, அதில் வேறு இந்த அம்மா ஜோம் பண்ணி போடுதேங்காங்க, கட்டாயம் தண்ணி இருக்குங்காங்கல்ல, பார்ப்போம் அவங்க ஏசு என்ன பண்ணுதாரு, ஏசுங்காங்கல்ல அந்த அம்மான்னு பார்த்தா அந்த வெள்ளை சட்டை போட்டிருக்காங்க 2 பேர், சட்டை எல்லாம் சகதி. உடனே அன்னைக்கு நான் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகலை சொன்னாங்க. ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் குளித்த மாதிரி சகதி. அப்போ அவங்க ஏதோ கக்கூஸ் தண்ணி எங்கேனையும் கெட்டி கிடந்துருக்குமா இருக்கும், அதான் 7 அடியில் எப்படி தண்ணி வரும். பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடியில் தண்ணி, பிறகு 20 அடியில் தண்ணி, 40 அடியிலே பிச்சுக்கிட்டு போயிடுது. அவங்க 200 அடியே போட முடியாமல் ஸ்கூல் முழுவதும் பயங்கரமான ஒரு தண்ணி பார்த்துக்கிடுங்க. இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், இப்போ அதை விட்டு வந்தாச்சு, ஐயா என்னம்மா கேட்டீங்க, தண்ணி பிரச்சனையே இல்லை. இதை கேள்விப்பட்டு அங்கே இருக்கும்போதே பண்ண சில காரியங்கள், என்னுடைய காரியங்களை கேள்விப்பட்டு அங்கே உள்ள எம்எல்ஏ எதிர்பாராமல் வந்தாச்சு. உங்கள் ஸ்கூல் நிறைய ஸ்கூலுக்கு ஆப்ஷன் வருது, நான் அன்றைக்கி சாயங்காலம் சென்னை போகணும், உங்கள் ஸ்கூலுக்கு வரலான்னு நினைக்கேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வந்தாச்சு. பாருங்கள் அந்த வீடியோ என்ன கேமரா தெரியாது, திடீர்னு சொல்லுதாங்க, ஐயா எல்லாரையும் பண்ணலை, உங்களை எம்எல்ஏனா வரவே இருக்கணும், ப்ரோக்ராம் ஒன்றுமே வேண்டாம்மா, உங்களை பார்க்கணும், இது எல்லோரும் உங்களை பெருமையாக சொல்லுவாங்க, சும்மா உங்களை பார்த்துட்டு கொடி ஏற்றிட்டு போகிறேம்மாங்க. சும்மாலாம் இல்லை, பெரிய கூட்டம் வருது, எல்லாம் பேப்பரில் வருது, எல்லாமா வருது. நான் பார்த்தா நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது. உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரோம், இங்கே இருங்க, நான் வந்துட்டேன். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது, அப்போ அந்த ஏத்திஸ்ட்டு சார் சொன்னார், இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஒரு சிரிப்பு சிரிக்காங்க, அப்படி இப்படி ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, கடவுள் நடத்துவாருங்காங்க. உண்மையிலே கடவுள் இவங்க கூட இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம சரி ஒரு தடவை தான் ட்ரை பண்ணி பார்த்தானே, அம்மா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருந்தால் நாங்களும் இப்படி வந்துடுவோம்னு நான் நினைக்கேன் அப்படின்னாங்க. ஆண்டவருக்கு தான் மகிமை. அதாவது நம்ம உள்ள காலங்கள் இனிமேல் நீங்கள் உட்காந்து துண்டு பிரதியை கொண்டுட்டு போய் போட்டு தட்டி இதெல்லாம் பண்ணுறதை, நம்ம வாழ்க்கை எங்கே இருக்கோமோ சரி, நம்ம வாழ்க்கை என்ன செய்துக்கிட்டே இருக்கணும், மற்றவங்களை பாதிக்கும். பெரிய கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அந்த ரேடியேஷன், அந்த கதிர்வீச்சு என்ன செய்துக்கிட்டே இருக்கும், அந்த அணுக்கரு ஒலையில் சாதாரண தனிமத்தையும் உள்ளே கொண்டு போய் வச்சா அதுவும் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், செயற்கை கதிர்வீச்சும்பாங்க. அவர் தான் இயற்கையான தேவன். அதுக்கு தான் அவருடைய சமூகத்தில் நம்ம கிடைக்க காலங்களில் என்ன வேலை பார்த்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, பஸ்ஸில் போவீங்களோ, ட்ரெயினில் போவீங்களோ, ஃப்ளைட்டில் போவீங்களோ, காரில் போவீங்களோ, வீட்டில் இருப்பீங்களோ, உங்குவீங்களோ, என்ன பண்ணாலும் சரி,
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன்னு சொல்லி தேவ பிரசன்னத்துக்குள்ளே இருக்கும்போது தேவ பிரசன்னம் நம்மளை என்ன செஞ்சிடும்? கர்த்தர் கூட இருக்கதான் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கு. நம்மளை கர்த்தர் என்ன செய்வார்? உயர்த்திடுவார். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய முறையை பார்க்கும்போது நிச்சயமாக அந்த டைமில் நமக்கு யாருமே உதவி செய்த மாதிரி இல்லாட்டா கூட என்ன செய்யும்? பெரிய சாட்சி அவங்கள நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்திருக்கும்? பாதிச்சிருக்கும். அதில் தயவு செய்து வாயை திறந்து உயர் அதிகாரிகளையோ யாரையோ அவங்க செய்தாங்க அதை அப்படி சொல்ல அதனுடைய செயல் பெருசாகிக்கிட்டே இருக்கும். பார்த்துக்கிடுங்க. அதை விட்டுட்டு கர்த்தர் பெரியவர், இந்த சூழ்நிலையை எனக்கு மாற்றுவார். என்னை இந்த மோசமான சூழ்நிலைக்கு நான் என்ன செய்யலை, நான் செய்யலை. ஆனால் என் மேலே தவறான காரியங்களை குற்றங்களை சாட்டுதாங்க. என் தேவன் என்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். அந்த நம்பிக்கையில் தான் நம்ம இருக்கணும். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நம்ம இருதயம் என்ன செய்யுது? ஒரு குழு தண்ணி அடியில் இருக்குது. அதை தண்ணியை முகத்தை பார்க்கணும்னு நம்ம நினைக்கும். குழுன்னு இருக்கும்போது பார்க்க முடியாது. மழை தண்ணியே பாருங்களேன், குழுன்னு இருக்கும். அது 2-3 நாள் ஆச்சுன்னா கீழே தங்கிடும். முகத்தை பார்த்தா தெளிவாக இருக்கும். நம்ம முகம் தெரியும். தேவ முகம் நம்மள்கிட்ட தெரியணும்னா நம்ம கலங்காமல் இருக்கும். அப்போ தான் அவர் முகம் நம்மளுக்கு தெரியும். அவர் முகம் நம்ம கூட இருக்கும்போது அதை கண்டு ஜனங்கள்லாம் என்ன செய்வாங்க? பயப்படுவாங்க. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நம்ம மிகவும் பெரியவர். மிகவும் பெருசாக ஆயிடுதுன்னா ஒளிச்சு வைக்க முடியுமா? மலை மேலே இருக்க பட்டணம் மறைந்து இருக்க மாட்டாது. உலகத்துக்கே வெளிச்சம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் முடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது வீட்டில் யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். மறைச்சி வைக்கவே முடியாது. தேவ பிள்ளை அது ஒரு மனம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கதிர் வீசிக்கிட்டே தான் இருக்கும். எவ்வளோ ஒளிச்சு வச்சாலும் அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம தேவ பிரசன்னத்தில் வாழும். கர்த்தரோடு நம்ம இருக்கோம். சரிதானா? ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம்ப்பா, இந்த அருமையான நேரத்துக்காக முக்கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களை நம்முடைய கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். வந்திருக்கிற ஆசிரியர்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய கரத்தில் தருகிறோம். எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் பிரசன்னம் ஒன்று எங்கள் கூட இருந்தால் எல்லாரைக்கும் நீங்கள் போதுமானதற்கும் அதிகமானதை கொடுப்பீங்க. ஆசீர்வதிக்க மிகவும் பெரியவர்கள் ஆக்கிற தேவன் நீங்கள் இருக்கீங்க. ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் எங்களோடு இருக்கும்போது, உங்களுடைய பிரச்சனை எங்களோடு இருக்கும்போது மிகவும் மிகவும் பெரியவர்களாக்குவீங்கப்பா. எங்களை கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் வைப்பீங்கப்பா. எங்களை சாட்சிகளாக வைப்பீங்கப்பா. எங்களை காட்சி பொருளாக வைப்பீங்கப்பா. எங்களை டெக்கரேட் பண்ணி ஒரு அலங்காரப்படுத்தி நீங்கள் வைப்பீங்கப்பா. ஒரு குறையும் இருக்கக்கூடாது. இந்த வரப்போகிற காலங்களில் நடக்க போகிற இந்த ஆசிரியர் கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்கட்டும். ஒரு நல்ல ஐக்கியங்களை கொடுங்க. கரங்களிலே கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை சரியாய் நடத்துவதற்கு ஞானம் கிருபைகளையும் கொடுங்க. இதை நடத்துகிற பாஸ்டர் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதியான மகிமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.